வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போது நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம லைவில் பார்ட் 1 பார்ட் 2 இந்த வீடியோலாம் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க நல்லா தெளிவாக பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த டைம் அண்ட் ஒர்க் பார்ட் 3 பார்த்தீங்கன்னா இனி டைம் அண்ட் ஒர்க்கில் எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் தெளிவாக ஆன்சர் பண்ணிட முடியும். எந்த வித உங்களுக்கு கன்ஃபியூஷனும் இருக்காது. ஸோ இந்த வீடியோவில், அதாவது பார்ட் 3 இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான பார்ட் நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா கூலி சம்மந்தமாக. ஓகே, ஸோ இப்போ ஏங்கிறவர் பிங்கிறவங்க வேலை வைப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வேலை வைத்தாங்கன்னா 2 பேர்த்தோட பங்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதில் ஒரு 2 டைப் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதுவும் ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது ரொம்பவே முக்கியமானது இந்த ஜாயினிங் அண்ட் லீவிங் மெத்தட். இதில் தான் நிறையா ட்விஸ்டடான கொஸ்டின்லாம், அதாவது உங்களுக்கு யோசிக்க வைக்கிற அளவு கொஸ்டின் இதில் தான் இருக்கும். ஆனால் இதுக்கு சூப்பரான ஷார்ட்கட் இருக்குது. இந்த ஒரு டாப்பிக்கில் நிறையா ஸ்டூடெண்ட்டு கேட்ட ஒரு டவுட் சம்மும் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நல்லா தெளிவாக அதை நீங்கள் கவனிங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் டைப் 1 டைப் 2 அப்படி நம்ம கொண்டு வரலாம். ஆனால் இந்த செகண்டு ஜாயினிங் அண்ட் லீவிங் மெத்தடில் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சம்முமே முக்கியமானதான். ஒவ்வொரு சம்மிலுமே நல்லா தெளிவாக நான் சொல்லக்கூடிய ஷார்ட்கட்டை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாம்லையுமே கூட இந்த ஜாயினிங் அண்ட் லீவிங் மெத்தடில் இருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம குரூப் 4 எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் கொடுத்துருந்தோம். அதே கொஸ்டின் அப்படியே வந்திருந்தது. ஸோ அது ஆல்ரெடி நம்ம நிறைய ஸ்டூடெண்ட் பார்த்துருப்பீங்க. ஓகேவா, ரைட். இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் பார்க்கலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு நான் வெளியில் இருக்கேன், ப்ரீ ரெக்கார்ட் நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்காக லைவில் நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ லைவ் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எந்த கொஸ்டின் டவுட் வருதோ, இப்போ ஒன்ஸ் நான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்க்கும்போது கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு மீறி உங்களுக்கு புரியல அப்படின்னா நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் நீங்கள் எனக்கு இந்த எந்த கொஸ்டின் உங்களுக்கு புரியலையோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம். இதுதான் வழக்கமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகேவா, ரைட். இப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கூலி இது சம்மந்தமாக, வேஜஸ் இது சம்மந்தம் பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும், பி என்பவர் அதே வேலையை இருமல் வந்துருச்சு. ஓகே, அதே வேலையை 30 நாட்களில் முடிப்பார். இருவரும் சேர்ந்து வேலை செய்து அவ்வேலையை முடித்து ரூபாய் 600 தங்கள் வருவாயாக பெற்றனர் எனில் ஏ மற்றும் பியின் பங்கு என்ன? ஸோ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நார்மல் மெத்தடில் ஆன்சர் கண்டுபிடிச்சுங்க. அதுக்கப்புறம் லாஜிக்காக எப்படி ஆன்சர் நம்ம ஒர்க் அவுட் பண்ணாமலே எந்த ஆன்சர் வர பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ரைட். இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ண அதே மெத்தடு தான். இப்போ ஏங்கிறவர் 20 நாளில் வேலையை முடிப்பார். ஓகே, ஏங்கிறவர் 20 நாளில் வேலையை முடிப்பார். அடுத்து பி அப்படிங்கிறவர் 30 நாளில் வேலையை முடிப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிங்கன்னா, யார் கம்மியான நாட்களில் வேலையை முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிக திறமை இருக்குது. ஸோ அப்போ அதிக திறமையானவங்களுக்கு அதிக சேலரி கொடுக்கணும். இது ஒரு பாயிண்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த ஒரு பாயிண்ட் புரிஞ்சுட்டேன். எப்படின்னா ஏ வந்து 20 நாளில் முடிக்கிறார், பி 30 நாளில் முடிக்கிறார். அப்போ ஏ தானே கம்மியான நாளில் முடிக்கிறாரு. அப்போ ஏக்கு தான் அதிகமான சேலரி வரணும். ஆனால் இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறது 240, செகண்ட் இருக்கிறது 360. அடுத்தது பாருங்கள், இது ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவலாக வராது. ஏக்கு கம்மியாக வந்து பிக்கு அதிகமாக வராது. அப்போது ஆப்ஷன் சி இருக்கலாம் அல்லது ஆப்ஷன் டி இருக்கலாம். இதில் தான் நம்ம ஒன்று வேணால் நம்ம கவனிக்க போகிறோம். இப்போ இந்த 20க்கும் 30க்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் மெத்தட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். கொடுத்துருக்கிறதுலே பெரிய நம்பர் என்ன 30. 30ஓட மடங்கு 30ங்கிறது 20ஓட மடங்கில் வருமா? வராது. அப்போ 30 டபுள் பண்ணுங்கள், 60ன்னு இருக்கும். 60 20ஓட மடங்குலையும் வரும், 30ஓட மடங்குலையுமே வரும். அப்போ பாருங்கள், இதுதான் 3ங்கிற 20 × 3 தான் 60, 30 × 2 தான் 60. இதுதான் இந்த 2 பேர்த்தோட திறன். இப்போ திறமைக்கேற்ற பரிசு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். யாருக்கு திறமை அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு சேலரி அதிகமாக இருக்கும். ஓகேவா, அப்போது இவங்க 2 பேர்த்தோட சேர்ந்த திறன் என்ன? 5. ஸோ இந்த பாயிண்டோட நீங்கள் முடிங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள மெத்தடில் அவங்க வந்து 2 பேர் சேர்ந்து அதனால இந்த 5ங்கிற திறனை மொத்த எல்சிஎம்மோட நம்ம டிவைட் பண்ண ஆன்சர் கிடைக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ இந்த மாதிரி கூலி இது சம்மந்தமாக நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னா, அவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ சேலரி வாங்குறாங்க? 600 சேலரி வாங்குறாங்க. அப்போ 2 பேர்த்தோட சேர்ந்த திறன் 5x தான் இந்த 600 சமம். ஸோ 5x அந்த 600, மொத்த சேலரி 600 தானே. அப்போ மொத்த திறனும் அந்த 600 சமம்.
இதில் வந்து ஒரு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க. 1 5 5, இங்கே 12 5 60, அப்போ 120 ரூபா. ஓகேவா? இந்த 120 ரூபா தான் ஒவ்வொருத்தவோட திறன் என்ன. இப்போ ஏவோட திறன்னா இந்த இடத்துல 3ங்கிற இருக்காங்க, இதுதான் ஏவோட திறன். அப்போ 3ஓட அந்த 120 மல்டிபிள் பண்ணுங்க, 360ன்னு கிடைக்கும். இது ஏவோட திறன். அதே போல் பியோட திறன் 2, அவங்களுக்கும் நம்ம இந்த 120 ரூபா சேலரின்னு கொடுத்தோம் அப்படின்னா மொத்தத்துக்கு 2 திறன் உள்ளவங்களுக்கு 240 ரூபா வாங்குவாங்க. இதுதான். இதை ரெண்டையும் கூட்டினாவே உங்களுக்கு 600ங்கிறது கிடைச்சிரும். அப்போது ஏவும் பியோட பங்கு என்ன, 360 220. ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அதே ட்ரிக் தான், நம்ம புதுசாலாம் ட்ரிக்லாம் யூஸ் பண்ணலை, ஏற்கனவே நம்ம கற்றுக்கிட்ட ட்ரிக்கு. இப்போ இந்த ட்ரிக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பேசிக்காக ஏபிசி கான்செப்டில் அதுலேயே ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஏபியும் ஒரு நாள், பிசி ஒரு நாள், சிஏ ஒரு நாள், இந்த மாதிரி கான்செப்ட்லாம் கொஸ்டின் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அதுக்கு இதே ட்ரிக் தான் அப்ளை பண்ணுறோம். இங்கே இந்த திறன் கான்செப்டில் வர்றது, அதாவது சேலரி கான்செப்டில் வர்றதையும் இங்கே தான் நம்ம ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ நல்லா தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ ஃபஸ்ட் மாடல் தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே இந்த அதே மாடலில் இதுவும் ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். பாருங்கள் எத்தனை இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்கன்ட்டு. ரைட், இதை சால்வ் பண்ணுவோம். ஏங்கிறது 10 நாளில் முடிப்பார், பி 15 நாட்களில் முடிப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து 1500 ரூபாய்க்கு சேலரி ஒத்துக்கிட்டு வேலையை முடிச்சுட்டு ஃபைனலாக பிரிச்சுக்குவாங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த 2 நம்பருக்கான எல்சிஎம் நம்ம பார்ப்போம். எல்சிஎம் எவ்வளோ வரும், 30 அப்படின்னு தானே வரும். ஸோ இந்த எல்சிஎம்லாம் நீங்கள் அந்த மனக்கணக்கிலே கண்டுபிடிக்கிற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா கொடுத்துருக்கிறதுலே பெரிய நம்பர் எடுத்துக்கணும். பெரிய நம்பரோட எந்த மடங்கு இன்னொரு ஒரு நம்பரோட மடங்காக வரும். அது ஃபஸ்ட்டு நம்பர், சிறிய நம்பர் தான் நான் யோசிக்கணும். எல்சிஎம் லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகே, அப்போ 5 × 2 30, 10 × 3 30. அப்போது இதுவே நீங்கள் அவங்களோட திறன் என்ன, அப்போ மொத்தத்துக்கு 5ஆ, இந்த 5x திறனும் மொத்த சேலரியும் சமம் 1500 ரூபா. இப்போ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம், 1 5 5, அப்போ எக்ஸோட வேல்யூ 300. இந்த 300 தான் இங்கே நீங்கள் அப்ளை பண்ணிடுவீங்க. 300 × 3 900. அப்போ ஆப்ஷன் எங்கே இருக்குது, 900. ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. இது அதற்கான சரியான ஆன்சர். வேலை முடிஞ்சா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் டைப் 2 கவனிங்க. ஸோ இந்த டைப் 2ங்கிற வேற ஒன்றும் இல்லை, அவங்க ஃபஸ்ட்டு 2 பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு வந்து ஒத்துக்கலாம். அந்த வேலையை முடிச்சுக்கிட்டுக்கிறதுக்கு இன்னொரு ஆளோட உதவியோட வேலையை முடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட். இதில் ஃபஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஏங்கிறவர் மட்டும் நான் தனியாக 800 ரூபாய்க்கு வேலையை முடிச்சு தர்றேன் அப்படின்ட்டு அவர் ஒத்துக்கிட்டார். ஏ என்பவர் மட்டும் ரூபாய் 800 ரூபாய்க்கு ஒரு வேலையை 8 நாளில் முடிச்சு தரேன் அப்படின்ட்டு அவர் கான்ட்ராக்ட் பேசிக்கிட்டார். அந்த வேலையை அவர் ஒரு உதவியாளரை வைத்து, அப்போது ஒரு ஹெல்ப்பரை வச்சு 5 நாளில் வேலையை முடிச்சுட்டு அவர் வேற பக்கம் எங்கிட்ட வேலை போயிட்டார். அப்போ இதுதானே ஸ்மார்ட்டானது. 8 நாளில் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிடுறோன்னா அதை நம்ம யாராவது ஒரு ஹெல்ப்பரை வச்சு 5 நாளில் வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த 6வது நாள் வேற எங்கிட்ட நம்ம கான்ட்ராக்ட் பேசிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம அவர் என்ன பண்ணணும், அந்த 5 நாளில் உதவி இது ஹெல்ப் முடிச்சதுக்கு உதவியாளருக்கு என்ன பண்ணணும், அவரோட பங்கை கொடுக்கணும். அவ்வளவுதான். இதுதான் கேள்வி. புரிஞ்சா கொஸ்டின்? இப்போ என்ன அப்படின்னா நாட்களை மட்டும் கவனிங்க. ஏங்கிறவர் 8 நாளில் வேலையை முடிக்கிறாரு. ஆனால் உதவியாளர் நம்ம பின்னு வச்சுக்கலாம். அப்போது ஏங்கிறவர் உதவியாளரோட உதவியோட எத்தனை நாளில் முடிக்கிறாரு, 5 நாளில் வேலையை முடிச்சிடறாரு. இப்போ நீங்கள் எல்சிஎம் பார்க்குறது இந்த 8க்கு 5க்கு தான். 8க்கு 5க்கு எல்சிஎம் பார்த்தா 40 அதற்கான எல்சிஎம். இப்போது நீங்கள் திறன் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளானதான், அப்படியே மாறும். 8 × 5 40, அப்போ 5. அடுத்தது 5 × 8 40, அப்போ 8. இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏவும் பியும் சேர்ந்த திறன் 8. ஓகேவா? ஏவோட திறன் மட்டும் 5. இதைத்தான் நீங்கள் அந்த திறன் கான்செப்டில் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த செகண்ட் பாயிண்ட்டை தான் நீங்கள் கவனிக்கணும். ஏவும் பியும் சேர்ந்த திறன் 8 தானே. அப்போது இதில் நீங்கள் ஏவோட திறனை அப்ளை பண்ணுங்கள் 5, பியோட திறன் என்ன அப்ளை பண்ணால் நமக்கு 8 கிடைக்கும், 3ன்னு அப்ளை பண்ணால் தானே. அப்போ பியோட திறன் 3 நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படியும் நீங்கள் நோட் பண்ணலாம். அல்லது இப்போ இந்த 8ங்கிறது இருக்கா, ஏவும் பியும் சேர்ந்த திறன் தானே 8. இந்த 8x தான் அவர் எவ்வளோ ஒத்துக்கிட்டாரு, 800 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டாரா. ஸோ அந்த 8x தான் 800. இப்போ ஒரு எக்ஸ் வேல்யூ என்ன, 1 8 8 100 8 800. ஓகேவா? இப்போது ஏவோட திறன் மட்டும் 5 தானே. அப்போ 5 × 100 500 ரூபா. புரிஞ்சா? அப்போ ஏக்கு 500 ரூபா தான் சேலரி,
மீதி 800 ரூபாயில வந்து 500 ரூபா போனுச்சுன்னா மீதி என்ன? மீதி 300 ரூபா தானே. அந்த 300 ரூபா தான் பிக்குரிய சேலரி. இப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே திறன் வச்சும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொன்ன அதே தானே, 8xோட வேல்யூ தான் 800. ஏவோட திறன் 5னா 5 × 100 500. பியோட திறன் 3 அப்படின்னா 3 × 100 300. இப்படி தான் பிரிச்சுக்கணும். கேள்வி என்ன? உதவியாளருக்கு கொடுக்க வேண்டிய பங்கு 300 ரூபாயை கரெக்டாக கொடுத்துடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பி என்பவர் தனியே ஒரு வேலையை 6 நாட்களிலும் Q என்பவர் தனியே அதே வேலையை 8 நாட்கள் முடிப்பார். P மற்றும் Q ஆகியோர் இந்த வேலையை ரூபாய் 4800க்கு ஒப்புக்கொண்டனர். R என்பவரின் உதவியுடன் அவர்கள் அந்த வேலையை 3 நாட்களில் முடித்தனர் எனில் தொகையில் Rன் பங்கு என்ன? ஸோ இதுவும் இதே கான்செப்ட் தானே. எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? இப்போது P அவர் வந்து எத்தனை நாள் முடிப்பார்? 6 நாளில் முடிப்பார். Qங்கிறவர் 8 நாளில் முடிப்பார். ஆனால் அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? P + Q + Rோட உதவியோட என்ன பண்ணுறாங்க? 5 நாளில் வேலையை முடிச்சிடறாங்க. 3 நாளா? 3 நாள்லே வேலையை முடிச்சிடுறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் எடுக்கணும். 3 நம்பருக்கான எல்சிஎம் என்ன? 24. இப்போது ஒவ்வொருத்தவங்களோட திறன் 6 × 4 தான் 24. அப்போது பியோட திறன் என்ன? இந்த 4. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 8 × 3 தான் 24. அப்போ கியூவோட திறன் 3. நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே நீங்கள் பார்க்கணும், 3 × 8 தான் 24. இப்போ இந்த 8 அப்படிங்கிறது என்ன திறன்? 3 பேர்த்தோட சேர்ந்த திறனே 8 தான். அவ்வளோதான். அப்போ இந்த பாயிண்ட் தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ P + Q + R இவங்களோட சேர்ந்த திறன் 8. இப்போ தனித்தனியாக அவ்வளோ திறனெலாம் அப்ளை பண்ணுங்கள். பியோட திறன் 4, கியூட திறன் 3. அப்போ ஆரோட திறன் என்ன அப்ளை பண்ணால் நம்மளுக்கு மொத்தத்துக்கு 8 கிடைக்கும்? ஆரோட திறன் 1ன்னு அப்ளை பண்ணதான். ஏன்னா 3 + 4 7, 7 + 1 தான் 8. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவங்க 48,000 ரூபாய்க்கு ஒப்புக்கிட்டாங்களா? அப்போது இந்த 8x மொத்தத்துக்கே 8 இது தானே. அப்போ 8xோட வேல்யூ 48,000 அப்படின்னா 1xோட வேல்யூ என்ன? 1 8 8 6 8 48. அப்போ 600 ரூபா தான் 1xோட வேல்யூ. இப்போ நம்ம ஆன்சரே நம்ம கண்டுபிடிச்சோம். ஏன்னா ஆரோட பங்கு என்ன அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க. ஆரோட திறன் வந்து 1 தானே. ஆரோட திறன் 1 அப்படின்னா இந்த 1x தான் அதற்கான ஆன்சர். அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஈஸியாக இந்த மெத்தடில் சால்வ் பண்ணிடலாம். ஸோ நல்லா தெளிவாக நோட் பண்ணி இப்போ நீங்கள் இந்த ட்ரிக்கை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ஹோம்ஒர்க் கொஸ்டின் இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த PQR அதே கான்செப்ட் தான் இதுவும். நீங்கள் இதற்கான ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ உடனே நீங்கள் இதற்கான ஆன்சரை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நம்மளோட கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ யூடியூப் அல்காரிதம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை கொடுக்கும். ஓகேவா? ரைட். இப்போது இதை நீங்கள் உடனே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஜாயினிங் அண்ட் லீவிங் மெத்தட் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சம்மே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சூப்பரான ஷார்ட்கட்டு இருக்கும். ஓகேவா? இது கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. ஏபியும் 1200 ரூபாய்க்கு ஒப்புக்கொண்டாங்க. அதில் ஏ 8 நாளில் முடிப்பார், பி 6 நாளில் முடிப்பார். ஏவும் பியும் சேர்ந்து சியோட உதவியோட 3 நாளில் வேலையை முடிச்சிட்டாங்க. அப்போ சி என்பவருக்கு கிடைக்கும் கூலித்தொகை எவ்வளவு? இதுதான் கேள்வி. ஓகேவா? ஸோ ஃபாஸ்ட்டாக ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இப்போது ஜாயினிங் அண்ட் லீவிங் மெத்தட். ஸோ இதை தான் நம்ம நிறையா ஸ்டூடெண்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நல்லா கவனிங்க, சூப்பரான ஷார்ட்கட் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் விஷயம் கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான. அதாவது நம்மளுக்கு ஆன்சர் தெரியுதோ தெரியலையோ கேள்வியாவது புரியணும்ல, அதுதானே இங்கே ரொம்ப முக்கியமான. இப்போ குரூப் 4ல் அதானே இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. சார் எங்களுக்கு கேள்வியே புரியவே இல்லைங்க சார் அப்படின்னு தானே நிறையா பேர் வருத்தப்பட்டோம். இப்போ எங்க சார் அதை ஞாபகப்படுத்துகிறீங்க, அந்தளவுக்கு கேட்குறீங்களா? ரைட். ஸோ இருந்தாலும் நம்ம மறக்கக்கூடாது. அப்போ கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறதா நீங்கள் போட போகிறீங்க. அவங்களோட கப்பாசிட்டியை கீழே நோட் பண்ண போகிறீங்க. இப்போ ஏபிங்கிறவர் 12 நாளில் முடிப்பார், அதாவது ஏங்கிற 12 நாளில் பிங்கிற 12 நாள் சொல்லியிருக்காங்கன்னா அதை நீங்கள் கீழே நோட் பண்ணுவீங்க. ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணிடுவீங்க. ஓகே? இந்த அடுத்து மூணாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கிட்டு எங்கே எக்ஸ் யூஸ் பண்ணணும் அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே? அந்த கரெக்டாக எங்கே யூஸ் பண்ணணும், எக்ஸை எங்கே யூஸ் பண்ணணுங்கிற தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னாவே
ஆல்மோஸ்ட் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 ஸ்டெப் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இப்போ பாருங்கள், 1 by 1 பாருங்கள். கொஸ்டினை பாருங்கள். ஏபி இருவர்கள் ஒரு வேலை முறையை 12 நாட்கள் 18 நாட்கள் முடிப்பார். 4 நாட்கள் வேலை பார்த்த பிறகு ஏ நீங்கி விடுகிறார். மீதி வேலையை பி மட்டும் முடிக்கிறார் எனில் அவ்வேலையை முழுவதும் முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை? இதுதான் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. சரி, இதில் நீங்கள் கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கொஸ்டினில் நான் லாஸ்ட்டாக அதை நான் சொல்கிறேன். இப்போது ஏபி இவங்க 2 பேரோட கெப்பாசிட்டின்னு சொல்கிறாங்கல்ல, ஏ 12 நாளில் முடிக்கக்கூடியவர், பி 12 நாளில் முடிக்கக்கூடியவர். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போது ஏக்குரியவர் அடுத்தது ப்ளஸ் பிக்குரியவர், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை முடிச்சிடறாங்க. அதாவது 2 பேரும் சேர்ந்து முடிக்கிறாங்களோ அல்லது யாராவது ஒரு ஆள் போயிட்டு இன்னொரு ஆள் இருந்தாலுமே கூட அந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னாவே ஈக்குவல் டு 1 நீங்கள் போட்டணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் புரியுதா? ஓகே. அடுத்தது 2வது, இப்போ கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். ஏவோட கெப்பாசிட்டி 12, அப்போ டிவைடில் 12ன்னு போட்டுக்கிறேன். ப்ளஸ் பியோட கெப்பாசிட்டி 18, டிவைடில் 18ன்னு போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு 1. நல்லா கவனிங்க. இப்போது வேலை 4 நாட்கள் வேலை பார்த்த பிறகு ஏ நீங்கி விடுகிறார். அப்போ இதில் வந்து 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்களா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு, ஒருவேளை உங்களுக்கு தமிழ் புரியல, அதாவது தமிழ் கொஸ்டினில் கரெக்டாக இல்லை அப்படின்னா இங்கிலீஷில் நல்லா கவனிங்க. ஸ்டார்டட் டூயிங் த ஒர்க் டுகெதர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து தான் 4 நாள் வேலை பார்த்துருக்காங்க. அப்போ ஏங்கிறவரு 4 நாள் வேலை பார்த்துருக்காரு, பிங்கிறவரு 4 நாள் வேலை பார்த்துருக்காரு. புரிஞ்சா? இந்த பாயிண்ட் புரிஞ்சா? இப்போ அடுத்து ஏ நீங்கி விடுகிறார். ரைட்டு. அடுத்தது பி மீதி வேலையை மட்டும் முடிக்கிறார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல. அப்போது ஏ போயிட்ட பின்னாடி மீதி வேலையை பி தான் செய்வார். அந்த மீதி வேலை எத்தனை நாள் செய்வாருன்னு தெரியாது, அதை தான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். புரிஞ்சுங்களா? அப்போ எக்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் அந்த கொஸ்டினாக புரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கீழே இருக்க 2 நம்பருக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த 4ஐயும் 12 அடிச்சு கொடுக்கலாமா? 1 4 4 3 12. இப்போ 1/3ன்னு இருந்துச்சு அப்படின்னா 3க்கு 18க்கு தான் எல்சிஎம் எடுக்கணும். பெரிய நம்பர் 18 தான் இதற்கான எல்சிஎம். ஈஸியாக எல்சிஎம் வந்துருச்சா? இப்போ மேலே என்ன பண்ணலாம்? மேலே பார்த்தோம் அப்படின்னா இங்கே 1 தான் இருக்குது. 3ஓட 6 மல்டிபிள் பண்ணால் தான் 18. அப்போ மேலே நம்ம 6 மல்டிபிள் பண்ணோமா? 1 6 6 ப்ளஸ் இங்கே 18 இட்டு 1 தான் வந்து 18. அப்போ மேலேயும் நம்ம இது 2ஐயும் சேர்த்து 1ஆலே மல்டிபிள் பண்ணணும். அப்போ அதே நம்பர் தானே வரும், 4 + xங்கிறது தான் இருக்கும். ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிடும். இந்த 18 ஈக்குவல் அந்த சைடு கொண்டு போயிருங்க. இப்போ நம்மளுக்கு ப்ராக்கெட் தேவையில்லை. எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் இருந்தால் தான் அதை மல்டிபிள் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் கேன்சல் பண்ணலாம். இங்கே 1 தான் இருக்குது, அப்போ ப்ராக்கெட் தேவையில்லை. இப்போது 6 + 4 + x ஈக்குவல் டு 18ன்னு இருக்கும். இதில் இந்த 6ஐயும் 4ஐயும் கூட்டுனா 10ன்னு வருமா? 10 + x = 18. நான் ஃபஸ்ட் டைம் தான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த 10 ஈக்குவல் அந்த சைடு போகும்போது மைனஸாக மாறும். அப்போ என்ன வரும்? எக்ஸோட வேல்யூ 18 - 10ன்னு இருக்கும். இதில் வந்து எக்ஸோட வேல்யூ என்ன? 8 அப்படின்னு கிடைக்கும். இங்கே அவசரப்பட்டு நீங்கள் ஆன்சர் 8ன்னு சூஸ் பண்ணிடாதீங்க. இப்போது யார் என்ன பண்ணியிருக்கா? ஏ போன பின்னாடி பி தான் 8 நாள் வேலை பார்த்துருக்காரு. ஓகேவா? எக்ஸ்ட்ரா 8 நாள் வேலை பார்த்துருக்காரு. இப்போ இதில் இருந்தே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கிறத பாருங்கள். ஹோல் ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டட் இன், அதாவது பி அலோன் கம்ப்ளீட்டட் ரிமைனிங் ஒர்க்கு. ரிமைனிங் ஒர்க்கை பி 8 நாள் முடிச்சிருக்காரு. ஆனால் அவங்களோட கேள்வி என்னன்னா வேலை முழுவதும் முடிக்க. அப்போ பாருங்க எங்க டியூஷன் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஜாயினிங் அண்ட் லீவிங் மெத்தட்ல கரெக்டாக புரிஞ்சு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஒரு சில கொஸ்டின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மீதி ஒர்க்கை எத்தனை நாள் முடிப்பார், இதை கேள்வியோட முடிச்சிருவாங்க. ஆனால் இங்கே என்ன அடுத்த பாயிண்ட் என்ன கேட்டிருக்காங்க, அந்த ஹோல் ஒர்க்குமே எத்தனை நாளில் முடிஞ்சிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அவங்க 2 பேரும் சேர்ந்து 4 நாள் பார்த்தாங்களா, அப்போ 4 நாள் ப்ளஸ் ஏ போன பின்னாடி பி 8 நாள் வேலை பார்த்துருக்காரு. மொத்தத்துக்கு 12 நாள் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 12 நாள் எடுத்துக்கிச்சு. ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கு, ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ வார்த்தையை நல்லா கவனித்து இதை நோட் பண்ணணும். ஷார்ட்கட்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து ஷார்ட்கட்டு எந்த மாதிரி டேட்டாவுக்கு எந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணணும், அதுக்கு அடுத்தது அதோட ஃபைனல் வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, இன்னும் இதே மாதிரி மாடல் இன்னும் நம்ம நிறையா சம் பார்க்க போகிறோம். அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கும்போது கிளியராக புரியும். இந்த பார்ட்டில் நிறையா ஸ்டூடெண்ட் டவுட்டும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதையும் ஒன் பை ஒன்னாக கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலை 18 நாட்களும் பி என்பவர் அதே வேலை 15 நாட்களும் செய்து முடிப்பார். பி அந்த வேலை 10 நாட்கள் செய்துவிட்டு விலகுகிறார் எனில் ஏ மட்டும் மீதி வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார். அப்போ கேள்வி உங்களுக்கு புரியுதானே?
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு பேர்த்தோட தனித்தனி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்களா, அதை நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போது ஏ டைரெக்டாகவே நம்ம நோட் பண்ணிடலாம். ஏ 18 நாளில் முடிப்பார் ப்ளஸ் பி 15 நாட்களில் முடிப்பார். ரெண்டு பேர் சேர்ந்தால் ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே, அவர் ரெண்டு பேர் இருக்காங்களோ ஒருத்தர் மட்டும் இருக்கார, வேலை முடிஞ்சிச்சு. இப்போது வேல்யூ அப்ளை பண்ணணும். என்ன பண்ணணும், பி வந்து 10 நாட்கள் செய்து விட்டு விலகுகிறார். இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணாங்களா, இதை தான் இங்கே நல்லா கவனிக்கணும். இப்போ இதில் வந்து அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒர்க் டுகெதர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இங்கே வரல. அப்போ பி மட்டும் ஃபஸ்ட்டு 10 நாள் வேலை பார்த்துருக்காரு. ஓகேவா, இவர் மட்டும் வேலை பார்த்து போயிட்டாரு. அப்போ மீதி உள்ள வேலையை ஏ மட்டும் வந்து செய்கிறாரு. அவர் எத்தனை நாளை செஞ்சாருன்னு தெரியாது, அதான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதை தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதவே நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 5ஆல் அடிச்சு கொடுத்தா 2 3ன்னு வரும். அப்போ டிவைல் என்ன இருக்குது, 2/3 அப்படின்னா 3 18. இதுக்கு தான் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம்னா 18 தானே கிடைக்கும். இப்போது இங்கே 18 × 1 18. அப்போ மேலே எக்ஸ்ன்னு அப்படியே வச்சுக்கலாம். இங்கே 18 × 6 3. அப்போ இதை நம்ம 6ஆல் மல்டி பண்ண 6 12. இப்போது இங்கே ஈக்குவல் டு 1. இனி நீங்கள் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடுவீங்க. 18 × 1 18ன்னு வரும். ஓகே, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 12ன்னு நிற்கும். இதில் வந்து எக்ஸோட வேல்யூ என்ன, 12 இந்த சைட் போகும்போது மைனஸாக மாறும். அப்போது 18 மைனஸ் 12 6 அப்படிங்கிற கிடைக்கும். ஸோ 6 நாள் தான் மீதி வேலையை அவர் ஏங்கிறவர் பண்ணியிருக்காரு. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அதே மெத்தடு தான். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 2. ஸோ உடனே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன மெத்தடில் அழகாக நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணலாம், ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஒரு வேலையை ஒரு ஆண் 15 நாளில் முடிப்பார், ஒரு பெண் 20 நாளில் முடிப்பாங்க. அப்போ தனித்தனி கெப்பாசிட்டி கொடுத்துட்டாங்களா, அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவைடில் நம்ம நோட் பண்ணுவோம். ஓகேவா, டிவைடில் நோட் பண்ணுவோம், ஈக்குவல் டு 1ன்னு போடுவோம். அடுத்தது இருவரும் சேர்ந்து நல்லா தெளிவாக கொடுத்துட்டாங்க. இருவரும் சேர்ந்து 6 நாட்கள் வேலை பார்த்த பிறகு, அப்போ ஏவும் 6 நாள் அந்த ஆணும் 6 நாள் வேலை பார்த்துருப்பாரு, பெண்ணும் 6 நாள் வேலை பார்த்துருப்பாங்க. அடுத்தது அந்த ஆண் ஒரு வேலையை விட்டு சென்று விடுகிறார். அப்போ ஆண் வந்து போயிட்டாரு. மீதமுள்ள வேலையை அந்த எண் எத்தனை நாளில் முடிப்பாங்க. அப்போது மீதமுள்ள வேலை பெண்ணு தான் பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட தான் எக்ஸ் நம்ம நோட் பண்ணணும். எத்தனை நாள் வேலை பார்த்தவங்க தெரியாது, அந்த எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நல்லா நீங்கள் சிம்பிளை பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ நான் பாதி வேலையை முடிச்சு கொடுத்துட்டேன், இது மீதி வேலையை தான் நீங்கள் முடிக்கணும். ஸோ நான் வேலையை விட்டு போயிட்டேன். ஓகேவா, நீங்கள் தான் அந்த மீதி வேலையை முடிக்கணும். ஸோ கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுவும் சேம் மெத்தட் தான். ஒரு வேலையை சீதா 15 நாட்களிலும் கீதா 10 நாட்களிலும் வேலையை முடிப்பார். இருவரும் சேர்ந்து வேலையை தொடங்கிய சில நாட்களுக்கு பிறகு சீதா சென்று விட்டால் மீதமுள்ள வேலையை கீதா 5 நாட்களில் முடித்தாள் எனில் சீதா எவ்வளோ நாட்கள் கழித்து சென்றார். கீதா சீதா அப்படின்னு மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும். கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு சீதா, அதுக்கப்புறம் கீதா. ஓகேவா, இவங்க தானே இருக்காங்க. சியும் கீயும் ஒரே மாதிரியே தெரியுது சார். ஓகேவா, இது சீதா கீதா 1. ஓகேவா, இப்போது இவங்க வந்து கெப்பாசிட்டி என்ன, சீதா 15 நாளில் முடிப்பாங்க, கீதா 10 நாளில் முடிப்பாங்க, ஈக்குவல் டு 1. ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. எத்தனை நாள் அவங்க வேலை பார்த்தாங்கன்னு தெரியாது, ஏன்னா சில நாட்களுக்கு பிறகு தான் சீதா சென்றுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வேலை பார்த்துருக்காங்க. அதைத்தான் நம்ம ரெண்டு பேர்த்துக்குமே எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். இப்போ அடுத்த பாயிண்ட்டு, மீதமுள்ள வேலையை கீதா 5 நாளில் செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போது மீதமுள்ள வேலை கீதா செஞ்சுருக்காங்க, எத்தனை நாள் செஞ்சுருக்காங்க, 5 நாள் செஞ்சுருக்காங்க. அதனால் அவங்கள்ட்ட +5ன்னு நோட் பண்ணிக்கணும். ஓகேவா, இப்போ சீதா எத்தனை நாள் கழித்து வேலை விட்டு சென்றாள் அப்படின்னு கேட்டிருந்தாலும் கீதாவும் சீதாவும் எத்தனை நாள் வேலை பார்த்துருந்தாங்க, ஒன்றா வேலை பார்த்தாங்க, அது ரெண்டுமே ஒன்று தானே. ஸோ அதுதான் நீங்கள் அந்த எக்ஸ் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டிவைடில் எல்சிஎம் நம்ம நோட் பண்ணலாம். 15க்கும் 10க்கும் எல்சிஎம் என்ன 30 வரும். 15 × 2 தான் 30. அப்போ மேலே நம்ம என்ன பண்ணலாம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம், 2xன்னு வரும். ப்ளஸ் 10 × 3 தான் 30. மேலே நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ 3x + 15 = 1. அடுத்து என்ன, இந்த 30 இந்த சைடு மல்டிபிளாக மாறிடும். எக்ஸை வந்து மல்டிபிள் பண்ணிடுங்க. 2xம் 3xம் சேர்ந்தா 5x வரும். 5x + 15 = 30. இதில் இருந்து 5xோட வேல்யூ இந்த +15 இந்த சைடு போகும்போது -15 மாறிடும். அப்போது இங்கே 30 - 15 15 தான். இப்போ 4 5 5 3 5 15. எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம்,
3 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். 2 பேரும் சேர்ந்து 3 நாள் தான் விளையாட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் சீதா வேலையை விட்டு போயிட்டாங்க, கீதா 5 நாளில் வேலையை முடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இதுவும் இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த அதே மாடல் தான். டேட்டா நல்லா கவனிங்க. ஏ ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார், அதே வேலையை பி 20 நாட்களில் முடிப்பார். ஏ மற்றும் பி சேர்ந்து 3 நாட்கள் வேலை செய்த பின் ஏ சென்று விட்டார். மீதி வேலையை பி முடிக்க தேவைப்படும் நாட்கள் எத்தனை அப்படி தான் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொருத்தவங்களுக்கு கெப்பாசிட்டி கொடுத்துட்டாங்களா, ஏ 12 நாள், அப்போ டிவைடில் 12 ப்ளஸ் பி 20 நாள், அப்போ டிவைடில் 20 நோட் பண்ணிடலாம், ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம கொஸ்டின் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும்ல. ஏவும் பியும் சேர்ந்து 3 நாள் வேலை வைக்கிறாங்க. அப்போ ஏவும் 3 நாள், பியும் 3 நாள். ஓகேவா? கரெக்டாக நம்ம நோட் பண்ணிடணும். இப்போது வேலை 3 நாள் வேலை பார்த்த பின் ஏ சென்று விட்டார். ஓகே, ஏ போயிட்டாரு. மீதி வேலை எத்தனை, பி முடிக்கிறாரு. அப்போது அவங்க எத்தனை நாள் முடிக்கிறாரு, முடிக்க தேவைப்படும் நாட்கள் எத்தனை அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ பிக்கு பக்கத்தில் தான் எக்ஸ்ன்னு போனேன். ஏன்னா அதுதானே நம்மளுக்கு தெரியாது. அந்த எக்ஸ் தான் அவர் வேலை பார்த்த மீதி வேலையை பார்த்த நாட்கள். அதான் கண்டுபிடிக்கணும். இங்கே நம்ம எப்பவுமே என்ன பண்ணுறோம், இப்போ இதை அடிச்சு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. 1 3 3, 4 3 12. அப்போ 1/4 தானே. ஸோ அப்போ 4க்கும் 20க்கு தான் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 20 எல்சிஎம். இப்போ 4 × 5 20, மேலே 1 அந்த 5 மல்டிப்ளை பண்ணிடணும். 1 5 5 ப்ளஸ் அதே போல் 20 × 1 தான் 20. அப்போ இந்த வேல்யூ அப்படியே நீங்கள் போட்டலாம், ப்ராக்கெட் போடணும் அவசியம் இல்லை. 3 + xங்கிறத நோட் பண்ணிடலாம், ஈக்குவல் டு 1. இப்போ டிவைடில் இருக்க வேல்யூ என்ன ஆகும், இந்த சைடு அப்படியே மல்டிபிளாக மாறிடும். அடுத்து 5ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் 8, 8 + x தான் 20. இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன, இந்த 8 இந்த சைடு போகும்போது மைனஸாக மாறும். அப்போது 20 - 8 12. ஆப்ஷன் 12 நாட்கள், ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சா? ஸோ இனி எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. இனி டிஃப்ரெண்ட்டான சம்ஸ் தான் அடுத்தடுத்து நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இங்கேயும் அதே கான்செப்ட் தான். 3 ஆட்கள் வர்றாங்க. கொஸ்டின் நல்லா கவனிங்க. ஏபிசி என்ற 3 பேர் ஒரு வேலையை முறையை 36 நாள், 54, 72 நாட்களில் முடிப்பார். இதில் ஏ என்பவர் வேலை முடிவதற்கு 8 நாட்களுக்கு முன்பாகவும், பி என்பவர் 12 நாட்களுக்கு முன்பாகவும் விலை கொண்டனர். சி என்பவர் அவ்வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்? இதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தவங்களோட தனித்தனி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்களா, அப்போ அந்த கெப்பாசிட்டி கொடுத்தாவே நம்ம டிவைடில் நோட் பண்ணிக்கலாம். ஏங்கிறவருக்கு 36 நாள், பிங்கிறவருக்கு 54 நாள், ப்ளஸ் சி அப்படிங்கிறவருக்கு 72 நாள். இப்போ 3 பேரில் வேலை முடிஞ்சிருச்சு. யார் இருந்தாலும் சரி, இல்லாட்டாமல் இருந்தாலும் சரி, வேலை முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ இனிமேல் கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். 3 பேர் சேர்ந்தா வேலையவே பார்த்துருக்காங்க. ஆனால் எல்லாம் வேலை முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு 8 நாளைக்கு முன்னாடி வேலை விட்டு போயிட்டாரு. யார்? ஏங்கிறவர். அப்போ 3 பேர் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 3 பேர்த்துக்குமே நம்ம காமனாக எக்ஸை நம்ம போடலாம். ஓகேவா? எல்லாருமே முடிச்சிருக்கலாம். ஆனால் வேலை முடிய போகிறதுக்கு முன்னதாக அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கனாவே மைனஸ் பண்ணணும். இப்போ ஏ 8 நாளைக்கு முன்னாடி போயிட்டாரா, அப்போ எக்ஸ் -8. பி 12 நாளைக்கு முன்னாடி போயிட்டாரா, அப்போ எக்ஸ் -12. அப்போ கடைசி வரைக்கும் இருந்தது சி தான். அவர் முழுசாக எக்ஸ் நாள் வேலை பார்த்துருப்பார். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போது நான் ஆரம்பத்தே சொன்ன மாதிரி எங்கே எக்ஸ் போடணும் அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கணும். இப்போது நம்ம கீழே இருக்க நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது உங்களுக்கு பெரிய பெரிய நம்பர் இருக்கனால தானாக வகுத்தல் தரும். அப்போ 36, 54, 72 தானாக வகுத்தல் போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 அடிச்சு கொடுக்கலாம். 2னா இங்கே 18ன்னு வரும். இங்கே 2, அடுத்து 7 27ன்னு வரும். இங்கே 3 2 6, அடுத்தது 6 6 6 2 12. நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் எல்லாத்தையும் 3ஆல் டிவைட் பண்ணலாமா? 6 3 18, 9 3 27, 12 3 36. மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், 3ஆல் டிவைட் பண்ணலாம். 3ஆல் டிவைட் பண்ணால் 2, அடுத்து இங்கே 3, இங்கே 4ன்னு வரும். இதுக்கப்புறம் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2ஆல் டிவைட் பண்ணால் 1 3 2. இதுக்கப்புறம் நம்ம எதுவும் டிவைட் பண்ண முடியாது, டேரெக்டாக மல்டிபிள் பண்ணிடலாம். மல்டிபிள் பண்ணோம்னா 2 3 6, 6 3 18. ஓகேங்களா? ஸோ 6 3 18, 18 × 2 12 × 2 36. 36 × 3, 36 × 3 என்ன? 3 8, பேலன்ஸ் 1. 3 9 1 10, 108. 108 × 2, 108 × 2னா 16க்கு 6, பேலன்ஸு 1. அந்த 1 அப்படியே நீங்கள் நோட் பண்ணிடலாம். 1 2 216. 216 தான் இதற்கான
எல்சிஎம். ஸோ எல்சிஎம் இந்த பெரிய நம்பர் கொடுத்துருக்கனால நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போது 36 இன்ட்டு எவ்வளவு 4, 36 இன்ட்டு 4 தான் 6 நாங்கள் 24 வருமா, 36 இன்ட்டு 6, 36 இன்ட்டு 6 தான் 216. அப்போ மேலேயும் நம்ம என்ன பண்ணணும், 6ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 6x மைனஸ் 6 48 ப்ளஸ் அடுத்தது 54 இன்ட்டு 4, 54 இன்ட்டு 4 தான் 16 6 பேலன்ஸ் 1, 4 21 21 20 வருதா. அப்போ இங்கே மேலேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும், 4x மைனஸ் 4 இன்ட்டு 12 48ன்னு வரும். ப்ளஸ் 72 இன்ட்டு 3 216. அப்போ மேலே நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம், 3x மட்டும் கிடைக்கும். ஈக்குவல் டு ஒட். அப்போ அதே மெத்தட் தான் நம்ம கரெக்டாக இதை நம்ம சிம்ப்ளை பண்ணணும். இப்போ பாருங்க, 216 இந்த சைடு போயிடும், 216 இந்த சைடு போயிடும், 216 இந்த சைடு போயிருமா. எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க. இங்கே 6x இருக்குது, இங்கே 4x இருக்குது, இங்கே 3x இருக்குது, எல்லாமே ப்ளஸில் தானே இருக்குது. அப்போ எல்லாத்தையும் கூட்டினோம்னா 13xன்னு இருக்குது. ஓகேவா, 13x 10 + 3 13x. அடுத்தது மைனஸில் தான் அந்த டேர்ம் இருக்குது, இந்த நம்பர்லாம் மைனஸில் தான் இருக்குது. அதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மைனஸில் தான் நம்ம ஆட் பண்ணோம்னா மைனஸில் தான் கிடைக்கும். பாருங்கள், 8 + 8 16 6 பேலன்ஸ் 1, இங்கே 9 வரும், 96ன்னு வருமா. ஓகே, இப்போ ஈக்குவல் டு 216ன்னு இருக்குது. இப்போ இந்த 13x இந்த சைடு வச்சுக்கலாம், மைனஸ் 96 இந்த சைடு போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ ப்ளஸ் 96ஆக மாறிடுமா. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 6 6 12க்கு 2 பேலன்ஸ் 1, அடுத்த 10 1 11 11க்கு 1 பேலன்ஸ் 1, இங்கே 3ன்னு வரும். ஓகேவா, 312. இப்போது அடித்து கொடுங்க, 13ஆல் தான் நம்ம அடித்து கொடுக்க முடியும். ஓர் 11 13 13 2 13 தான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ 2 13னா எத்தனை, 2 13னா 26. அப்போ 26 போனுச்சுன்னா பேலன்ஸ் எத்தனை, 5ன்னு வருமா. 52 52ல் எத்தனை 13 இருக்குது, 4 13 இருக்குது. அப்போ 4 நம்ம நோட் பண்ணிடுவோம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 24. ஸோ அடித்து கொடுக்குறது தான் நம்மளோட கவனம் இருக்கணும். ஸோ இதில் எக்ஸோட வேல்யூ பாருங்கள் 24ன்னு வருது. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா. ஸோ கரெக்டாக நம்ம சிம்ப்ளை பண்ணணும் 3 பேருங்கிறத. இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக நம்மளுக்கு ஈஸியாக மாறும். எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். புரிஞ்சுங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்த இந்த ஸ்டூடெண்ட்டோட டவுட் சம்ம. ஸோ இதை கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இது வரைக்கும் பார்த்த, அதாவது வேலை விட்டு சென்று விடுகிறா இந்த மாதிரி கான்செப்ட் இருந்தாலுமே கூட இங்கே நம்ம எந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நல்லா கவனிங்க. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும், அதுக்கேற்றாப்படி எந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணணுங்கிறத பார்க்கணும். இங்கே பாருங்கள், ஏ மற்றும் பி ஆகியோர் இணைந்து ஒரு வேலையை 30 நாட்களில் முடிப்பார். இருவரும் சேர்ந்து 20 நாட்கள் வேலை செய்த பிறகு பி சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை ஏ 20 நாட்களில் முடிப்பார் எனில் முழு வேலையை ஏ எத்தனை நாட்களில் முடிப்பார். இதுதான் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நான் சொல்கிறேன், நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஏவும் ப்ளஸ் பியும் இவங்க சேர்ந்தா 30 நாளில் வேலையை முடிச்சிருவாங்க. ஓகேவா. இப்போ அடுத்தது இங்கே நம்ம ஒரு எல்சிஎம்க்கு இன்னொரு வேல்யூ நம்ம எடுக்க போகிறோம். எதை எடுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த இருவரும் சேர்ந்து 20 நாட்கள் இருக்கலாம், இதை நம்ம தனியாக வச்சுக்கோம், வேறு இடத்துல யூஸ் பண்ணுவோம், அதை நம்ம பார்த்துக்கலாம். இந்த மீதமுள்ள வேலையை ஏ 20 நாளில் முடிப்பான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, அதுதான் இங்கே நோட் பண்ண போகிறோம். அப்போ ஏ வந்து அந்த மீதி வேலையை எத்தனை நாளில் முடிப்பார், 20 நாளில் முடிப்பார். இப்போ இதுலேருந்து நீங்கள் ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். ஏவோட ஒரிஜினல் கெப்பாசிட்டி, அவர் ஏ மட்டும் தனியாக எத்தனை நாளில் முடிப்பார் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே தெரியாது. அதைத்தான் அவங்க கேள்வியாக கேட்டிருக்காங்க. அவர் வந்து மீதி வேலையை தான் 20 நாளில் வேலையை முடிக்கிறாரு. அப்போ முழு வேலையும் எத்தனை நாளில் முடிப்பார், இந்த பாயிண்ட்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இந்த 2 நம்பருக்கே எல்சிஎம் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 2 நம்பருக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் 60. ஓகேவா. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ அதுக்கு அடுத்தது முக்கியமான பாயிண்ட் தான் 30 × 2 அவங்களோட திறன் தான் நம்ம நோட் பண்ணுறோம். ஸோ திறன் கான்செப்டில் 30 × 2 60. அப்போது ஏவும் பியும் சேர்ந்த திறன் என்ன, 2. அடுத்தது இதுக்கப்புறம் வேல்யூ தேவையில்லை. நீங்கள் இந்த இடத்துல 20 × 3ன்னு நோட் பண்ணாலுமே கூட இதை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா
இது வந்து ஏவோட ஒரிஜினல் திறன் கிடையாது. ஏன்னா மீதி வேலையை தான் 20 நாளில் முடிச்சிருக்காரு. அப்போ நம்ம இந்த திறனை வந்து ஏக்குரிய திறன் நம்ம எடுத்துக்க மாட்டோம். இந்த பாயிண்ட் புரியுதா? ரைட். இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இருவரும் சேர்ந்து 20 நாள் வேலை பார்த்தாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதை 2 பேர்த்தோட சேர்ந்த திறன் என்ன? 2 தானே. அப்போ இந்த திறன்கிறத நான் என்ன சொல்லியிருக்கேன், எல்சிஎம்ங்கிறது மொத்த வேலை 60 இருக்கு. இந்த திறன் அப்படிங்கிறது அவங்க அவங்களால ஒரு நாளைக்கு 2 ஆப்பிள தான் வந்து சாப்பிட முடியும். மொத்தம் 60 ஆப்பிளையும் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு 30 நாள் எடுத்துக்கிறோம். அப்போ அவங்க இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறத நான் சொல்லியிருந்தேன்ல. இப்போ என்ன பண்றோம்னா, 2 பேர் சேர்ந்து 20 நாள்னா அவங்களோட திறனோட நம்ம மல்டிபிள் பண்ணணும். 2 திறன் உள்ள ஏவும் பியும் 20 நாள் வேலை பார்க்குறாங்க. 20 நாள் வேலை பார்த்தா அவங்க 20 × 2 40. அப்போ மொத்தத்துக்கு 60ல் 40 ஆப்பிள அவங்க 2 பேரும் 20 நாளில் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஓகேவா? இப்போ 40 மீதி வேலை எவ்வளோ இருக்கு? மீதி வேலை 20 இருக்கு. 60ல் 40 போனுச்சுன்னா 20. இந்த மீதி வேலையை தான் ஏங்கிறவர் மட்டும், இங்கேயும் நம்ம மீதி நோட் பண்ணியிருக்கோம்ல, ஏ மட்டும் 20 நாளில் பண்ணியிருக்காரு. அப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மீதி 20 வேலையை 20 நாளில் ஏ பண்ணியிருக்காருன்னா மொத்த வேலையை 60 இருக்குது. அப்போ 60 வேலை அவர் எத்தனை நாளில் முடிப்பார்? ரொம்ப சிம்பிளாக தானே. 20க்கு 20 நாள் எடுத்துட்டாருன்னா 60க்கு 60 நாள் எடுத்துக்குவார். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? அவங்க கேட்டிருக்காது. இப்போ ஆக்சுவலாக பாருங்கள், இது வரைக்கும் நம்ம ஜாயினிங் அண்ட் லீவிங் மெத்தடில் நம்ம டிவைடில் வந்து அவங்களோட கெப்பாசிட்டி போட்டிருந்தோம், அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சோம். இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆல்ரெடி இந்த ட்ரிக்கில் நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சோம்ல. ஸோ அப்போது முன்னாடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்ல. அப்போது இங்கே கொஸ்டினை புரிஞ்சுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தோணிரும் எந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணால் நம்மளால் ஈஸி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கோங்க. புரியாதவங்க ஒரு தடவைக்கு 2 தடவை கூட நல்லா இந்த வீடியோவை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுதான் உங்களை நல்லா தெளிவாக யோசிக்க வைக்கும். ஸோ இந்த பார்ட்டுங்கிறது நான் ஆல்ரெடி ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்டுங்கிறத முன்கூட்டியே நான் சொல்லிட்டேன். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, ஸோ என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ லைக் மூலியமாக உங்களோட சப்போர்ட் தெரிவிங்க. அதே போல் கமெண்ட்ஸில் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதுக்கப்புறம் வரக்கூடிய கொஸ்டினும் உங்களுக்கு நல்லா தெளிவாக யோசிக்க வைக்கும். ஒன் பண்ண நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட வேலையை ஏ 25 நாட்களில் முடிப்பார், மேலும் பி தனியாக அந்த வேலையை 20 நாட்களில் முடிப்பார். ஏ வேலை தொடங்கி 10 நாட்கள் கழித்து பி சேர்கிறார் எனில் அந்த வேலையை முடிக்கும் நாட்கள் எத்தனை? இந்த மாதிரி தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நல்லா கவனிங்க. இப்போது நம்ம மறுபடியும் பழைய மெத்தடு தான், ஜாயின் அண்ட் லீவிங் மெத்தடுக்கு. இப்போ ஏவோட கெப்பாசிட்டி என்ன? 25 நாட்கள். ஓகே, 25 நாளில் முடிப்பார். பி பார்த்தோம்னா 20 நாட்களில் முடிப்பார். அப்போது ப்ளஸ் டிவைடில் 20 நோட் பண்ணிடுறோம், ஈக்குவல் டு 1 நோட் பண்ணிடுறோம். இப்போ நல்லா கவனிங்க, ஏ தான் ஃபஸ்ட்டு வேலையை தொடங்கியிருக்காரு. வேலையை தொடங்கி எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காரு? 10 நாள் வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் பி சேருகிறாருங்கிறதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஏ வந்து 10 நாள் வேலை பார்த்துருப்பாரா? ஓகே, ஏ மட்டும் தனியாக 10 நாள் வேலை பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பி வந்து சேருகிறார் அப்படின்னு தான். பி விட்டுட்டு, அதாவது ஏ வந்து வேலையை விட்டு நீங்கலை, அந்த ஏவோட சேர்த்து பி வந்து சேருகிறார் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த வேலை எத்தனை நாளில் முடியும் அப்படின்னா, அப்போது இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா இந்த ஏவும் அந்த சேர்ந்த நாள் வேலை வைப்பார், பியும் அந்த சேர்ந்துக்கிட்ட நாள் வேலை வைப்பார். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்போ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே ஏ 10 நாள் வேலை பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் சேர்ந்து வேலை பார்க்கும்போது ஏ இருக்காரு தானே, அப்போ அங்கேயும் நம்ம எக்ஸ் நோட் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட்டை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ கொஸ்டின் புரிஞ்சுக்கிறதே ஒரு டேலண்ட் தான், ஒரு கலை தான். நீங்கள் கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் பாதி கிணறு பாதி ஆன்சர் கண்டுபிடிச்சின்னு அர்த்தம். ஓகே, கொஸ்டின் நம்மளுக்கு எந்த பிரச்சனைன்னு தெரியாத வரைக்கும் தான் நம்மளுக்குள்ள குழப்பம் இருக்கும். என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுன்னா அதை சரி பண்ணிடலாமே, அழகா இதான பிரச்சனை, ரைட், இதை நான் சரி பண்ணுறேன். அது மாதிரி தான் கொஸ்டின் புரியாத வரைக்கும் தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். கொஸ்டின் புரிஞ்சுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வழி பிறந்துடும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? கீழே 25க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் 100 தான். 25 × 4 100. அப்போ மேலே நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 4 × 10 40 ப்ளஸ் 4xன்னு வரும். ப்ளஸ் 20 × 5 தான் 100. மேலே நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ 5xன்னு கிடைக்கும், ஈக்குவல் டு 1. இப்போ என்ன ஆகும்? 100 இந்த சைடு மல்டிபிளாக மாறிடுமா? இப்போ இந்த எக்ஸை ஆட் பண்ணிடுங்க. எக்ஸை ஆட் பண்ணால்
9xன்னு இருக்கும். 40 மட்டும் இந்த சைடு அப்படியே தான் இருக்கும். ஈக்குவல் டு 100ன்னு இருக்கும். ஓகே, இப்போ 40 இந்த சைடு போகும்போது மைனஸாக மாறிடும். அப்போ 9x ஈக்குவல் டு 100 மைனஸ் 40 எவ்வளவு? 60. இப்போ நம்ம இந்த 9x ஈக்குவல் டு 60 அப்படிங்கிறத எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதா 60 டிவைடட் பை 9. என்ன ஆன்சர் வரும்? 9 6 54. 9 54. மீதி எவ்வளோ இருக்குது? 6 இருக்கும். 6 பை 9. இப்போ 6 பை 9 மட்டும் நம்ம அடிச்சு கொடுக்கலாம்ல. எவ்வளோ வரும்? 2 3 6 3 9. அப்போ 6 2 பை 3 நாட்கள்ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். எங்கே இருக்குது? 6 2 பை 3 நாட்கள் ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். பிரின்சிபல் ஸோ இந்த அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. நல்லா தெளிவாக இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். நம்ம டவுட் சம் மாதிரியே இருக்கும். ஆனால் இதை பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வேலையை ஏ என்பவர் 80 நாட்கள் செய்து முடிப்பார். அவர் 10 நாட்கள் வேலை செய்த பின் மீதி வேலையை பி என்பவர் மட்டும் 42 நாட்களில் முடித்தார். ஏயும் பியும் சேர்ந்து வேலை செய்தால் அவ்வேலையை அவர்கள் எவ்வளவு காலத்தில் முடிப்பார்? இப்போ கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏவோட கெப்பாசிட்டி கொடுத்துட்டாங்க, அவர் 80 நாளில் முடிப்பார்ன்ட்டு. ஆனால் அவர் 80 நாள் முடிப்பாருங்கிற கெப்பாசிட்டினாலும் 10 நாள் மட்டும் தான் வளர்த்துருக்காரு. பிங்கிறவர் மீதி வேலையத்தான் 42 நாளில் முடிச்சிருக்காரு. ஓகே, அப்போது இதில் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? பியோட ஒரிஜினல் கெப்பாசிட்டி நம்மளுக்கு தெரியாது. அவர் எத்தனை நாளில் வேலை முடிக்கக்கூடியவர் அப்படிங்கிறது தெரியாது. மீதி வேலை தான் 42 நாளில் பார்த்துருக்காரு. இப்போது அடுத்து அவங்க என்ன கேட்டாங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து வேலை செய்து அத்தனை நாளில் முடிப்பாங்க. நம்ம ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு பாட்டு பார்த்துருப்போம். இப்போ ஏவோட கெப்பாசிட்டி பியோட கெப்பாசிட்டி தெரிஞ்சால் ஏவும் பியும் சேர்ந்து விளாக்குறதுக்கு XY பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறத நம்ம பார்த்துருப்போம். இதை தான் நம்ம ஃபைனலாக அப்ளை பண்ணோம். ஏன்னா கேள்வி அதுதான் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ ஏவோட கெப்பாசிட்டி 80ன்னு தெரியும், பியோடது தெரியாது. அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ யூஸ் பண்ணக்கூடிய ஜாயினிங் அண்ட் லீவிங் மெத்தட் ட்ரிக்கு யூஸ் பண்ணலாம். இதுக்கு மேட்ச் ஆகும். நல்லா கவனிங்க. இப்போ ஏங்கிறவர் 80 நாள் வேலையை முடிக்கக்கூடியவர். ஓகேவா? ஸோ 80ங்கிற டிவைல நோட் பண்ணிட்டேன். ஆனால் அவர் எத்தனை நாள் வேலை வைக்கிறாரு? 10 நாள் தான் வேலை வைக்கிறாரு. அப்போ 10 நாள் தான் அவர் வேலை வைத்தார். மேலே நோட் பண்ணிட்டேன். ப்ளஸ் பி இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது கவனிங்க. பியோட ஒரிஜினல் கெப்பாசிட்டி தெரியாது, அதனால டிவைடில் பின்னே நோட் பண்ணிக்கிறோம். ஓகே, இங்கே டிவைடில் நோட் பண்ணுறதெல்லாம் ஒரிஜினல் அவங்க எத்தனை நாள் முடிப்பாங்கங்கிறது தான். ஆனால் இங்கே வந்து தெரியாது, அதனால் பிஓவில் அப்படியே நம்ம நோட் பண்ணிட்டோம். மேலே என்ன பண்ணணும்? அவர் மீதி வேலை 42 நாள் பார்த்துருக்காருன்னா 42 நாள் பி வேலை பார்த்துருக்காருல, அதை நீங்கள் மேலே நோட் பண்ணிக்கலாம். இப்போ ஈக்குவல் டு 1 நீங்கள் நோட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மெத்தடுங்கிறது அவங்க கொடுத்து நம்ம டவுட் சம் பார்த்ததுக்கு மேட்ச் ஆகாது, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா அவங்க ஃபஸ்ட் ஒருத்தன் கொடுத்தது ஏவும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தா அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ அதனால நம்ம அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணோம். இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிளானதான். இந்த 0 அடிச்சிருங்க. இந்த சைடு 1/8ன்னு இருக்கும், ப்ளஸ் இந்த 42/bன்னு இருக்கும், ஈக்குவல் டு 1. இப்போ இந்த 1/8 மட்டும் ப்ளஸில் இருக்குது, இந்த சைடு போகும்போது மைனஸாக மாறும். அப்போ 42/b ஈக்குவல் டு 1 மைனஸ் 1/8 இதுதான். இப்போ இதுக்கு அடுத்தது நீங்கள் கவனிச்சிங்கன்னா இங்கே நீங்கள் இந்த 8ஆல் 1 × 8 8ன்னு வரும். அப்போ 8 மைனஸ் 1 7ன்னு இருக்குமா? 7/8 தான் ஈக்குவல் டு இந்த சைடு இருக்குது. அப்போது 42b ஈக்குவல் டு 7/8ன்னு கிடைக்கும். இப்போ நீங்கள் ஈஸியாக அடிச்சு கொடுக்கலாம். என்னென்னா 1 7 6 42. இப்போது இந்த பி இந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறிடும். 8ங்கிறது டிவைடில் இருக்குது, இந்த சைடு போகும்போது 6ஓட மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ 6 48. அப்போ பியோட ஒரிஜினல் கெப்பாசிட்டி 48. மீதி வேலையைத்தான் அவர் 42 நாளில் பார்த்தார். அப்போ இதை நம்ம ஒரிஜினல் கெப்பாசிட்டி எடுக்க முடியாதுங்கிறத ஆரம்பத்திலே பார்த்துருந்தோம். அப்போ பி பார்த்தோம்னா 48 நாளில் வேலை முடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி. அப்போது இங்கே 48ன்னு போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்ல. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் எத்தனை நாள் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்போது இங்கே ஏ ப்ளஸ் பி எவ்வளோ வேல்யூ? அந்த ஏக்குரியதும் பிக்குரிய மல்டிபிள் பண்ணுமா? அப்போ 80 × 48 டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி. அப்போ அந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். 80 + 48 80 + 48. அப்போ மேலே இருக்கிறத மல்டிபிள் கண்டிஷனல் அப்படியே வச்சுருங்க. 80 × 48ன்ட்டு கீழே இருக்கிறத ஆட் பண்ணிடுங்க. என்ன வரும்? 128ன்னு வருமா? இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். 4ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 12ன்னு வரும், இங்கே 32ன்னு வரும். அடுத்து 8ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா இங்கே 10ன்னு வரும், இங்கே 4 8 32.
அடுத்து ஒரு நாள் 4 முன்னாங்க 12. இப்போ நான் மல்டிபிள் பண்ண நம்பர் என்ன, 10ஐயும் 3ஐயும் மட்டும் மல்டிபிள் பண்ணணும். 10 × 3 30. அப்போ 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா 30 நாளில் வேலையை முடிச்சிருவாங்க. ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க டேட்டா கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரிக்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், எத்தனை ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நல்லா கவனிங்க. இது ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்குள்ள நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களை நல்லா தெளிவாக யோசிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களால் டைம் அண்ட் ஒர்க்கு எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நீங்கள் நல்ல ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லைவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாருக்குமே நான் தேங்க்யூ அண்டு வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.